சினிமாவை மிஞ்சும் வகையில் தெலுங்கானா மாநில தொழிலதிபர்களை ஹனி டிராப் மூலம் வலையில் விட வைத்து வடமாநில கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அடுத்துள்ள மாதாப்பூர் பகுதியில் குழுமியிருக்கிறது தொழிலதிபர்கள் கூட்டம். கூட்டம் என்றவுடன் தொழில் பேச்சுவார்த்தையோ அடுத்த கட்ட முதலீடு குறித்தான திட்ட கலந்தாய்வோ என நினைத்து விட வேண்டாம். அனைவரும் பாலியல் வக்கிரத்துடன் வடமாநில கும்பலால் விட்டில் பூச்சிகள் போல் இழுத்து வரப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இதனை அந்த தொழிலதிபர்கள் யாரும் அறிந்திருக்கவில்லை. அனைவரும் சபல புத்தியுடன் ஆன்லைன் டேட்டிங் ஆப்புக்கு அடிமையாகி அதனை பயன்படுத்தி வந்த நிலையில் செயலியில் உள்ள பெண்களிடம் ஆபாசமாக பேசி வழிந்து வந்திருக்கின்றனர். இதனை வடமாநில கும்பல் நோட்டம் பிடித்திருக்கிறது. இந்நிலையில் ஆன்லைன் டேட்டிங் ஆப்பில் அழகான இளம் பெண்களின் புகைப்படத்தை அப்லோடு செய்த அவர்கள் அதன் மூலம் இந்த வீக்கான தொழிலதிபர்களை குறிவைத்திருக்கின்றனர். அப்படி அவர்கள் காய் நகர்த்தியதில்தான் மாதாப்பூரில் உள்ள தனியார் பப்பில் தொழிலதிபர்கள் கூடியது. பப்பில் கூடிய தொழிலதிபர்களுக்கு அழகான இளம் பெண்கள் மதுவை பரிமாறி கிறங்கடித்திருக்கின்றனர். அடுத்த கட்டமாக தங்களுக்கான பெண்கள் யார் யார் என ஒவ்வொரு தொழிலதிபர்களும் ஏற்பாட்டாளர்களின் காதுகளில் கிசு கிசுக்க இவை அனைத்தையும் அந்த வடமாநில கும்பல் ரகசிய கேமரா மூலம் ரெக்கார்ட் செய்திருக்கிறது. மது பரிமாறிய பெண்களை சினிமாவை மிஞ்சும் வகையில் தொழிலதிபர்களுடன் நெருக்கமாக இருந்தது போல் பல்வேறு கோணங்களில் ரெக்கார்ட் செய்த கும்பல் அதனை காக்கி சட்டை படத்தில் மனோபாலாவுக்கு சிவகார்த்திகேயன் திரையிட்டு காட்டுவதைப் போல திரையிட்டு காட்டியிருக்கின்றனர். ஜில் என்று ஏசி புடைசூழ பெண்கள், இருப்பினும் வியர்த்து கொட்டியிருக்கிறது தொழிலதிபர்களுக்கு. சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவதாக கூறி மிரட்டி தொழிலதிபர்களிடம் இருந்து கோடிக்கணக்கில் அந்த கும்பல் பணம் பறித்ததாக சொல்லப்படுகிறது. இதில் பாதிக்கப்பட்ட தொழிலதிபர் ஒருவர் போலீசில் புகார் அளிக்கவே விசாரணையில் இறங்கி அதிரடி காட்டிய போலீசார் 7 பேரை கைது செய்திருக்கின்றனர். தொடர்ந்து மேலும் சிலரை போலீசார் தேடி வரும் நிலையில் இந்த ஒட்டுமொத்த சம்பவமும் ஆந்திராவில் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.